என் தாய் தமிழுக்கும் உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நான் சே பாலமுருகன், திருவண்ணாமலை மாவட்டம் மதுராம்பட்டு கிராமத்தைச் சேர்ந்தவர். எல்லோருடைய வாழ்க்கையும் வரலாறாய் ஆவதில்லை, அப்படி வரலாறாய் ஆனவர்கள் தனக்காக வாழ்ந்ததில்லை என்ற பொன்மொழிக்கு பொருத்தமானவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். இந்தியாவின் கனவு நாயகனான ஏபிஜே அப்துல் கலாம் 1931ஆம் ஆண்டு அக்டோபர் 15ஆம் நாள் ஜெய்னுலாப்தீன் மற்றும் ஆஷி அம்மாவிற்கு மகனாக ராமேஸ்வரத்தில் பிறந்தார். தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தனக்காக அல்லாமல் தன்னுடைய மக்களுக்காக வாழ்ந்த உன்னதமான சகாப்தம் நம் கலாம் ஐயா அவர்கள். 2020க்குள் இந்தியா வல்லரசாக, மக்களின் நலன் காக்கும் நல்லரசாக ஆக வேண்டும் என்ற திட்டமிட்டு மக்கள், அரசியல்வாதிகள் என அனைவரையும் உழைக்க தூண்டினார் நம் கலாம் ஐயா அவர்கள். இப்படி அவர் கல்லூரி படிப்பை முடித்த கையோடு விமான ஆய்வில் கலந்த நாள் முதல் உண்ணும் நேரம், உறங்கும் நேரம், உடற்பயிற்சி செய்யும் நேரத்தை தவிர ஒரு நிமிடத்தை கூட வீணாக்காமல் நாட்டிற்காக தன்னை அர்ப்பணித்தார் கலாம் ஐயா அவர்கள். விஞ்ஞானத்தில் மட்டும் தம்முடைய கவனத்தை செலுத்தாமல் நாட்டிற்காகவும் பெரும் பங்காற்றினார். குறிப்பாக அக்னி, பிருத்திவி, நந்தி போன்ற அயல் நாடுகள் மட்டுமே சாதித்த ஏவுகணைகளை தன்னுடைய சொந்த நாட்டிலேயே தயாரித்து விஞ்ஞானத்தில் இந்தியாவை தலைநிமிரச் செய்தார் நம் கலாம் ஐயா அவர்கள். கனவு காணுங்கள், உங்களால் முடியும், ஏழ்மையை காரணம் காட்டாதீர்கள், திறமையை வளர்த்துக் கொள்ளுங்கள் என்று கூறி அனைவரையும் முன்னேற்ற பாதைக்கு அழைத்து சென்றார் நம் கலாம் ஐயா அவர்கள். இந்த உலகத்தில் பிறந்த அனைவருக்கும் வரலாற்றின் பக்கங்களில் ஒரு பக்கம் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஆனால் அந்த பக்கத்தை இந்த உலகையே பார்க்க வைப்பதும் படிக்க வைப்பதும் உங்கள் கைகளில் தான் உள்ளது என்று கூறி பல லட்சம் இளைஞர்களின் முன்னேற்றத்திற்கு முன்னோடியாக திகழ்ந்தார் நம் கலாம் ஐயா அவர்கள். மாணவர்களிடையே மனிதர்கள் வாழக்கூடிய கிரகம் பூமி என்று பேச போன கலாம் ஐயா அவர்கள் காலன் அழைத்து சென்றதை கேட்டு இந்திய மக்கள் துடிதுடித்து போனார்கள். இந்திய மக்களின் இமையில் கண்ணீர் வெள்ளம். இப்படி அவர் அரசியல்வாதியும் அல்ல, சினிமா நடிகரும் அல்ல, மிகச்சிறந்த மக்களின் நாயகன், பல லட்சம் இளைஞர்கள் மற்றும் மாணவர்களின் கனவு நாயகன். நம் பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் நம் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்று கூறி சரித்திரத்தில் இடம் பிடித்துவிட்டு சென்றவர் நம் கலாம் ஐயா அவர்கள். இப்படி கலாம் ஐயாவின் கனவு இந்தியாவின் வல்லரசு. எனவே நம் நாட்டை வல்லரசு பாதைக்கு அழைத்து செல்வோம் என்று கூறி நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.